ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியமோ ஸ்ரீரங்கராஜஹரி சந்தனயோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணகா சரணமோ பிரபத்தியே. நாராயணியத்தினுடைய நிருசிம்மாவதாரத்தை வர்ணிக்கக்கூடிய 24வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில், அதாவது 10வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரியானவர் இரண்யகசிபுக்கும் பிரகலாதனுக்கும் நடக்கக்கூடிய ஆக்ரோஷமான ஒரு சம்பாஷணையில சர்வவியாபியாக சகல ஜகதாத்மா கதிரித்தேன்னு குழந்தை பலவிதமான உதாரணங்களை எடுத்து எல்லா இடத்துலயும் என் சுவாமி நிறைஞ்சிருக்கான்னு சொல்ல, அவன் இந்த ஒரு இடத்துல நான் தட்டக்கூடிய இடத்துல இருந்து உன் பகவான் வரலன்னா அவனை மறந்துடுறேன்னு பகவான் அந்த இடத்துல வந்து நிற்க மாட்டான், எனக்கு நன்னா தெரியும். அப்ப அவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சத்தியத்தை கேட்க குழந்தையும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான்னு பட்டத்திரி தொடர்ந்து இருக்கார். ஆக்ரோஷமான சம்பாஷணம் நடந்துட்டு இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் நாம் இன்று அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய தரிசனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய திண்டிவனம். அந்த திண்டிவனம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியின் திவ்ய ஆலயத்தில் இதோ ஆண்டாள் நாச்சியாருடைய மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கிவிட்டோம். நாம் செய்த பெரிய பாக்கியம் இன்று உயர்ந்த போகி பண்டிகை. ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாண வைபவமானது இந்த பண்டிகையிலே இந்த திருக்கோயில் உள்பட எல்லா இடங்களிலேயும் அநேகமாக நடைபெறுவது இன்றைய ஒரு வழக்கம். அந்த தினத்திலே ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தை வெள்ளிக்கிழமையாகவும் அமைய பெற்று நாம் அடைவது என்பது வாழ்க்கையிலே நாம் செய்த ஒரு புண்ணியமாக கருத வேண்டும். இதோ ஆண்டாள் நாச்சியாருடைய அழகான சுதை வடிவத்தினுடைய விமானத்தை தரிசிக்கின்றோம். அந்த சுதை வடிவத்திலேயே ரங்கமன்னா ரோடு தான் எந்த திருக்கல்யாணத்தை இன்று செய்து கொள்ள இருக்கின்றாளோ அந்த ரங்கமன்னா ரோடு கிளியோடு தான் அழகாக காட்சியளிக்க, அவளுடைய தகப்பனாரான பெரியாழ்வாரும் கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியோடு அவர் ஒரு புறத்திலேயும் மற்றொரு புறத்திலே ஸ்ரீ கருட பகவானும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அழகான சுதை வடிவத்தினுடைய தரிசனத்தை அடைந்து சன்னதிக்குள்ளே நுழைந்து மூலமூர்த்தியான ஆண்டாளுடைய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அழகாக தான் கொண்டையை சார்த்தி கொண்டு பலவிதமான புஷ்பங்களோடும் கருணையே உருவெடுத்த பூமாதேவியினுடைய அம்சம் என்று சொல்வது போல உயர்ந்த திருமுகத்திலே திலகத்தை சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் கண்ணனால் கூடாரவல்லி என்று அணிவிக்கப்பட்ட சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் என்ற ஆபரணங்களை தான் சார்த்தி கொண்டு நின்ற திருக்கோலத்திலே அழகாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அதே போன்று உற்சவமூர்த்தியான ஆண்டாள் நாச்சியாரும் நமக்கு மூலமூர்த்தியை போன்றே அழகான காட்சியை அளிக்கின்றார். வலது கையிலே தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு இடதுபுறத்திலே சாய்ந்த கொண்டையோடு செவி பூவோடும் சிரித்த முகத்தோடும் நெற்றி சுட்டியானது பளபளக்க பச்சை வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு உயர்ந்த பீடத்தின் மேலே நின்ற திருக்கோலத்திலே மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய ஹாரத்தியோடு போகி திருநாளிலே நாம் உயர்ந்த பாவங்கள் தீர்க்கக்கூடிய பரமனடியை காட்டக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து இதே திருக்கோயிலிலே நாம் வெள்ளிக்கிழமையிலே செய்த மற்றொரு பாக்கியம் இங்கு தாயாராக பிரகாசிக்கக்கூடிய கனகவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்திற்காக அந்த சன்னதியை அடைந்து விட்டோம். அழகான ஒரு முகப்பு, அந்த முகப்பிலே விமானத்திற்கு கீழே தாமரை மேல் தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்புஜத்துடனும் அபய வரத ஹஸ்தங்களும் 2 தேவலோக பெண்கள் இருபுறமும் சாமரம் வீச சுதை திருக்கோலத்திலே தரிசித்து கருடனும் இருபுறமும் காட்சி அளிக்க இதோ மூலஸ்தானத்தினுடைய திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைந்து விட்டோம். தாயாரான மூலவர் கனகவல்லி என்ற திருநாமத்துடன்
அமர்ந்த திருக்கோலத்திலே இதோ சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். அழகான கிரீடம், நெற்றியிலே உயர்ந்த சிகப்பு திலகம், கண்களை அகல விரித்துக் கொண்டு திறந்த கண்களோடு நேரே சென்றால் கூட இவ்வாறு தரிசிக்க முடியாத காட்சியை நாம் செய்த புண்ணியம் வீட்டில் இருந்தவாறே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். செவிப்பூவாகிய கர்ணபத்திரம், சிரித்த முகம், வெள்ளி கவசத்தை தான் சார்த்திக் கொண்டு கனகவல்லி என்ற தன்னுடைய பெயருக்கு ஏற்ப ஆபரணங்கள் பலப்பலவே என்று சிறிய பல பெரிய கல்பதித்த தங்க ஆபரணங்களை தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய கனகவல்லி தாயார் 4 கைகளிலே 2 கைகளில் தாமரை பூவை ஏந்திக் கொண்டிருக்கின்றாள். 3வது திருக்கரமானது கல் பதிக்கப்பட்ட ரேகைகளோடு அபயஹஸ்தமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றது. 4வது திருக்கரமானது அதே ஹஸ்தத்தோடு வரத ஹஸ்தமாக வரன்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய மூலமூர்த்தியோடு இதே பாவத்திலே கனகவல்லி தாயார் உற்சவமூர்த்தியோடு தானும் அமர்ந்த திருக்கோலத்திலே அகல விரித்த கண்களோடு நமக்கு அழகாக காட்சியை அளிக்கின்றாள். அபயஹஸ்தம், வரதகஸ்தம், அதிலே மூலவர் போன்று பல ரேகைகள், தாமலை, அரளி, மஞ்சள், அதாவது விரலி மஞ்சளையே இங்கு மாலையாக சார்த்திக் கொண்டு பிரார்த்தனா மூர்த்தியாக காட்சியளிக்கக்கூடிய இந்த தாயார் உற்சவ மூர்த்தி நீல பட்டு வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு பெரிய சிறிய ஆபரணங்கள் எல்லாம் தன்னை அலங்கரிக்க மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி கனகவல்லி தாயாரின் திவ்ய ஹாரத்தியோடு நாம் 24வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்தில் பிரகலாதனுடைய சம்பாஷணையை கேட்பதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். அப்பா பிரபிந்தேஸ்மஸ்தம்பம் பிரகலாதன் சொல்றான், இரண்யகசிபுவிடத்துல பணிவு, அப்ப கூட கோபம் வரல. நீங்க எந்த இடத்துல தட்டினாலும் என் சுவாமி வருவார், நீங்க கவலையே பட வேண்டாம்னு சொன்ன உடனே பாகவதம் சொல்லித்து இரண்யகசிபு கோபத்தோட கேட்டான். பிரகலாதனுடைய முஷ்டியை பிடிச்சுண்டு சத்தியத்தை வாங்கிட்டான். தட்டின இடத்துல பகவான் வரலன்னா அவரை மறந்துடுறேன்னு, குழந்தையும் அதுக்கு அவசியம் இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அடுத்ததா தட்ட வேண்டியது தானே, கையில கதையை எடுத்துட்டானா. எடுத்துட்டு மறுபடியும் குவாசம் குவாசம், பிரகலாதா நீ ஒன்னு சொல்லிருக்க ஞாபகத்துல வச்சுக்கோ, தட்டியதோறும் வருவான் நரசிம்மன் சொல்லியிருக்க. நான் ஒரு இடத்தை தட்ட போறேன், அந்த இடத்துல சுவாமி வருவானா மாட்டானான்னு மறுபடியும் கேட்டானா. அப்பா ஆக்ரோஷமான வார்த்தைகளே தேவையில்லை, இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா வருவான். எந்த இடமும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த இடத்தை நீங்க தட்டி பார்க்கலாம். குழந்தையோட தோலை கெட்டியா பிடிச்சுண்டு குருவாயூரப்பா அந்த ஊர் முழுக்க அந்த பிரகலாதனை இழுத்துண்டு கோபத்தோட அலைஞ்சானா இரண்யகசிபு. அலைஞ்சுட்டு என்ன பண்ணான்னா, இங்க தட்டட்டுமா அங்க தட்டட்டுமா, இந்த சிம்மாசனத்தை பிளக்கட்டுமான்னு சபைக்கு அழிச்சுன்னு வந்தான். இந்த தூணை தட்டட்டுமான்னா தட்டுனா பிரகலாதன். வெளியில வந்தான், தோட்டத்துல இருக்கிற இந்த செடியை பிச்சு பகவான் இருக்கானான்னு பாத்துருவேன், நான் பாத்துக்கோனா. இலைய கிழிச்சா பகவான் வருவாரான்னா கண்டிப்பா வருவார்னா. இவன் பார்க்கிற இடம் எல்லாத்தையும் இப்படி இழுத்துண்டு போய் இவனை மிரட்டினா இவன் பயந்துண்டு, அப்பா இந்த இடத்த தட்டாதீங்கோ, இலையில வரமாட்டான், பூலெல்லாம் இருக்க மாட்டான், உள்ள கம்பத்துல தான் இருப்பான்னு இவன் ஏதாவது வாய் தவறி பயத்துல ஒரு பதில சொல்லிடுவானோன்னு இவன் கோபத்துல குருவாயூரப்பா அங்கேயும் இங்கேயும் பிரகலாதனை அலக்கழிக்கிறானா. அப்ப என்ன ஆச்சுன்னா சுவாமி தேசிகனுடைய அனுபவம், வைகுண்டத்துல பகவானுக்கு உடம்பு உதற ஆரம்பிச்சுடுத்தான். என்னன்னா, தட்ட போறேன்னு சொன்ன இரண்யகசிபு பயப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தைரியம், தட்டின இடத்துல நரசிம்ம சுவாமி வரமாட்டார்னு. தட்டுப்பான்னு சொன்ன குழந்தை பிரகலாதனும் பயப்படல, ஏன்னா அவனுக்கு தைரியம், தட்டின இடம் தோறும் நரசிம்மன் அவதாரம் பண்ணிடுவார்னு. ஆக அப்பாவுக்கும் பயம் இல்ல, பிள்ளைக்கும் பயம் இல்ல. வரமாட்டான்னு அப்பாவுக்கு தைரியம், கண்டிப்பா வருவான்னு பிள்ளைக்கு தைரியம். 2 பேருக்கும் கவலை இல்ல. ஆனா யாருக்கு கவலை வந்ததுன்னா, வைகுண்டத்துல பகவானுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஆதிசேஷன் பேர்ல இருந்து எழுந்து உட்கார்ந்துட்டாராம். இது என்னடா இது கஷ்டமா போயிடுத்து, அப்பா புள்ள சண்டைக்கு நடுவுல நாம மாட்டின்ட்டுமே, இந்த பாபி இரண்யகசிபு நம்ம புள்ள பிரகலாதன் தக்க எங்க தட்ட போறேன்னு இன்னொரு முடிவுக்கே வரலையே. அவனும் அங்கேயும் எங்கேயும் எழுத்துண்டு இலைய பிக்கட்டுமா, கொடிய நான் வெட்டட்டுமா, மரத்தை பிச்சு வேற பார்க்கட்டுமா, கம்பத்தை தட்டட்டுமா, என் சிம்மாசனத்தை பொழக்கட்டுமா, கையில இருக்கிற கதையே 2ஆ உடைச்சு காட்டட்டுமான்னு மிரட்டின்னு இருக்கானே தவிர, இந்த இரண்யகசிபு எந்த இடத்தை தட்ட போறேன்னு சொன்னா தானே அங்க நம்ம நரசிம்மரா போய் உட்காரலாம். இவர்களுக்குள்ள ஒரு முடிவுக்கே வரலையே. முடிவுக்கு வராம திடீர்னு ஒரு இடத்தை தட்டிட்டான்னா இது மத்த அவதாரம் மாதிரி இல்ல.
மத்த அவதாரம்னா சட்டுன்னு வைகுண்டத்திலேருந்து இதே சங்கு சக்கரம் பீதாம்பரம் மகாவிஷ்ணுவோட திருக்கோலத்தோட போய் சட்டுன்னு தரிசனத்தை கொடுத்துடலாம், வந்துட்டேன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இது கழுத்து வரைக்கும் சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுக்கணும், கழுத்துக்கு கீழே நரமா இருக்கணும், பாதி மனுஷன் பாதி சிங்கம். ஏன்னா இவன் பிரம்மா கிட்ட வரம் கேட்டிருக்கான், ஒரு மிருகமும் என்ன அழிக்க கூடாது, ஒரு மனிதனே என்ன அழிக்க கூடாதுன்னு. நாம மனித உருவா போனாலும் இவன் அழிக்க முடியாது, மிருகமா போனாலும் வராகம் மாதிரி போனாலும் அழிக்க முடியாது. இரண்டும் கலந்த நரங்கலந்த சிங்கமா இருக்கணும். அதுக்கு அப்ப வேஷம் போட்டுக்கிறதுக்கு நமக்கு அவகாசமே கொடுக்கலையே. எவ்வளவு நாடி ஆகும்? அதுக்கு கழுத்துல சிங்க தலையை ஒட்ட வச்சுக்கணும், கீழே மனித உருவத்தோட இருக்கணும். அதே பாவம் நமக்கு கழுத்து வரைக்கும் சிங்கத்தினுடைய குணம் வரணும். கீழே செயல்பாடுகள்லாம் கையை தூக்கும் போது மனிதனுடைய இயல்பான பாவம் இருக்கணும். என்னதான் நம்ம பகவானா இருந்தா கூட இதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணுமே. இந்த பாவி எந்த இடத்தை தட்ட போறேன்னு சொன்னான்னா அந்த இடத்துல போய் நரசிம்மனா உட்கார்ந்து வந்துள்ளாமேன்ட்டு சுவாமி வைகுண்டத்திலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காராம். இவர்களுக்குள்ள ஒரு முடிவே வரல. அப்ப பகவான் தீர்மானம் பண்ணிட்டாராம், நாம இத்தனை நாளி நேரத்தை வீணாக்கி இருக்க வேண்டாம், எதற்காக இவா வாக்குவாதத்தை போய் நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும், இவன் எங்க வேணா தட்டட்டமே, தட்டின இடத்துல இருந்து நம்ம வரணும். நம்முடைய பிரகலாதன் தீர்மானமா என்ன சொல்லிட்டான், எல்லா இடத்துலயும் நரசிம்மன் இருக்கான்ட்டான், அதனால நம்ம வேஷத்தை போட்டுப்போம், கீழே இறங்கிடுவோம், எல்லா இடத்துலயும் நரசிம்மமூர்த்தியா உட்கார்ந்துருவோம்னு பக்தஸ்ய தானவசிசோ பரிபாலனாய பத்ரம் நிருசிம்ம குகனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜமதுனாபி கரீசனூனோ திரைலோக்யமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பமோ. சுவாமி தேசிகனுடைய அழகான வாக்கு. 7-14 உலகமும் அடுத்த நிமிஷத்துல நரசிம்ம கர்ப்பமா மாறிவிடுத்தான். திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பமோ. எல்லா இடமும் நரசிம்ம கர்ப்பம்னா என்ன அர்த்தம்? நரசிம்மர் உள்ள வந்து உட்காண்டாச்சு. நாராயண பட்டத்திரி சொன்னார், சகல ஜகதாத்மா கரிரீதி, எல்லா இடத்துலயும் இருக்கார். இவர் தேசிகர் காலத்துக்கு அப்புறம் பின்னாடி வந்ததுனால அவர் வாக்கியம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம், அதையே நாராயணியத்துல சகல ஜகதாத்மா கரிரீதி, எல்லா இடமும் அத்தனை தூணுமே நரசிம்ம கர்ப்பமா எடுத்து, அத்தனை கடல் அத்தனை உலகங்கள் எல்லா இடத்துலயும் போய் பகவான் அப்படியே நரசிம்ம வேஷத்தை போட்டு தயாரா உட்கார்ந்து இருக்கார். எங்க தட்டினாலும் நமக்கு ஒண்ணு வேண்டியது, கோபத்தை வரவழைச்சுக்கணும், ஆக்ரோஷத்தோட சிங்க நாதத்தை பண்ணணும். இந்த பய எங்க தட்டினாலும் அந்த இடத்துல இருந்து அமைதியா வரக்கூடாது, ஹானு ஒரு சிங்க கர்ஜனையை பண்ணணும், அந்த கர்ஜனையிலேயே அவன் பயப்படணும், அப்புறம் தான் நரசிம்ம அவதாரமே நம்ம பண்ணணும் அப்படின்னு தொண்டையெல்லாம் கணச்சுண்டு தான் கர்ஜிக்கிறதுக்கு தயாரா திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பமோ எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இருக்கார். ஆனா அப்பவும் இவன் ஒரு முடிவுக்கு வரல, அலக்கழிச்சிருக்கான்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்றார் நாராயண பட்டத்திரி. சுவாரஸ்யமாக எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய திண்டிவனத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய ஆலயத்தில் மூலமூர்த்தியான ஸ்ரீ லட்சுமி நாராயணன், உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா.